வெளியே போடும் காசு தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. காசு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்ல போடா. என்னது காசு இல்லையா? நல்லா குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கு. என்னத்துக்கு தான் இருக்காரு? என்னம்மா? அம்மா கால்ல ரொம்ப வலிக்குதியா. அதுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சு விட. காலை பிடிச்சு விடுங்கம்மா. நல்லா இருக்க கேக்குறதுக்கு. அதுக்கு தண்டை சோழனை பத்தி வச்சுட்டீங்க. அதை விட்டு காலை பிடிச்சு விட சொல்லுங்க. போஸ்டர் அறைய போறோம் அங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணாயா பரவாயில்ல. ஞாபகமா நான் அன்னைக்கு 5 போஸ்டர் விற்க போற சொன்ன ஞாபகமா? ஆமாயா, நீ வரைஞ்ச போஸ்டர் எல்லாத்தையும் விற்க போறன்னு சொன்னீங்க. எத்தனை போஸ்டர் வித்த? 5 வித்த. 3 உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அம்மா அந்த காசை சாமி மேல வச்சு எடுத்து வைக்கிறேன். உனக்கு தேவைப்படுறப்ப வந்து கேட்டு வாங்கிக்கோ. என்ன சரியா? யாருக்கிட்ட போய் சொல்ற? யாருக்கிட்ட போய் சொல்ற? இப்படி அங்க பழைய மாதிரி போறேன் இங்க பணம் மாரி போற சொன்னால்தான் அவங்க கையை நான் அடிச்சு வந்தேன். இப்ப யாருக்கிட்ட இருந்தோ காசு திருடிட்டு வந்துட்டு உங்க அம்மா கிட்ட கொடுப்ப, உங்க ஆத்தா கறியை வாங்கி இடுப்புல வரிக்குவா. நீ வா போடு. ரமேஷ், உங்க அப்பா உங்க அண்ணன் கூட அடிச்சிட்டு இருக்காரு, நீ போனை தட்டிக்கிட்டு இருக்க. மாமா அப்படியாச்சும் புத்தி வரட்டும். ஆமாண்டா, அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. மாமா என்ன பிரச்சனை? என்ன பேசுனா? நீங்க இங்க நில்லுங்கம்மா, இங்க வாங்க. திருட்டு வந்திருக்கான்டா. திருடி வந்திருக்கானா? இல்லடா, அவன் திருடல. அவன் வரைஞ்ச போஸ்டர் எல்லாத்தையும் வித்து காசா எடுத்து வந்திருக்கான்டா. சரி, நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்தாக்கா நீங்க அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. அக்கா இது எப்படியா? என்னதுடா இது? இதுவா அந்த போஸ்டர் வாங்கிட்டு போனது அந்த பெரியவரு. அவன் திறமையை கண்டு உங்க காலை புகுத்த நல்ல உள்ளத்தை கண்டு அவரே அவர் கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊனத்துக்கு வேலையா? என்ன சொல்றீங்க? இவனுக்கு வேலையா? ஆமாண்டா, இவனுக்கு தான் வேலை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. சரி, நீங்க தான் என்ன பண்றீங்க? இத்தனை வருஷம் கட்டி கொடுத்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குடி 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 குடினே இருந்தீங்க. அவன் ஊனமா இருந்தாலும் அக்காவோட காலை புகுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செய்யறான். உங்களுக்கே வெக்கமா இல்ல? எப்படி நீங்களா உயிரோட இருக்கீங்க? டேய் நீ வேணாம், கேட்கவே வேணாம், ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சரி நான் வரேன்டா, வரேன் வரேன் வரேன். உங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டு இல்லடா. ஏய் சீனோ, எப்படாதுடா அப்பா சீனோ? எனக்கு தெரியுதா, அப்பா அல்லாதையா அப்பான்னு சொல்லி எனக்கு நான் கூசுதுடா. உங்க அம்மாக்கும் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணல சீனோ. நீ ஒரு உதவாக்கிற ஒன்னுத்துக்கு இல்லை நினைச்சுனையா. அப்பாக்கு யோசிக்காத கூட நீ செஞ்சிருக்க. ஏன் செய்யணும்? உன்னோட கால் தூசி கூட அப்பா வர மாட்டேன். அப்பாவுக்கு வயசாச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போற தெரியாது. இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல உனக்கு நல்ல அப்பாவும் உங்க அம்மாவுக்கு நல்ல குணமா நான் இருப்பேன். ஒரே ஒரு
ஒரே ஒரு வாட்டி அப்பாட கூப்பிடியா? ஒரே ஒரு வாட்டி. என்ன மன்னிச்சிருக்கமா, என்ன மன்னிச்சிருக்கமா. அந்த ஆண்டு எனக்கு நல்ல காடு கை கொடுத்துருந்தோம், நான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேமா. ஆனா என்னதான் ஜீவ பிரிவிலே உணவா இருந்தாலும் உங்க காலை குத்தி எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காமா. ஆனா நானு இவ்வளவுலாம் ரொம்ப வெட்டித்தனமா ஊதாரியா இருந்துட்டேமா. இதுக்கப்புறமாவது உங்களுக்கும் சீனுக்கும் நல்ல உதவியா இருப்பேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா.